ஏன் ஒரு டென்ஷனா இருக்கீங்க? ஆமா, உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. நீங்களாம் அந்த சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றீங்களா? இந்த மூஞ்சிய பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரியா தெரியுது. இப்ப நீ அதெல்லாம் கேக்குற? இல்ல, நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல இப்போ. ஆனா உங்களை பார்த்தா வசதியான பசங்கள மாதிரி கூட தெரியல. நான் இப்படி ஓட்டுறான். அந்த கார் யாருது? அது வந்து மச்சான் எங்களோட நைஸ் கார். ஆனா ஏன் டிராவல் போர்ட் போட்டிருக்கு? நோ 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 நோ, ரகுடைய டாடி டிராவல்ஸ் வச்சு நடத்துறாரு, அதனால டிராவல்ஸ் கார்லயே வந்தோம். ஓகே. ஏய், என்ன கேள்வி மேல கேள்வி எடுக்கிட்டே இருக்க? முதல்ல நீ யாரு? நான் டூருக்கு வந்தேன். ஆனா வந்த இடத்துல என் திங்ஸ் எல்லாம் திருடி போயிடுச்சு. ஓ அப்படியா மச்சான், ஊருக்கு திரும்பி போறதுக்கு காசு கொடுத்தா அவ போயிடுவாடா. அப்ப நான் காசு தரேன், அவ ஊருக்கு போற செலவு ஏன் சேர்ல கழிச்சுக்க. என்னது ஷேரா? ஷேர் மார்க்கெட் தானே பண்ணிட்டு இருக்கான், அதனால உங்ககிட்ட அப்படி பேசுறேன். ஹலோ, நான் இப்ப ஊருக்கு போற ஐடியால எல்லாம் இல்ல. உங்க கூடவே இருந்து இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு தான் போவேன். மச்சான் ஷேரை நாளா பிரிக்கணும் போலடா. செருப்பால் அடிப்போம். நீ தான் எடுத்துட்டு வந்த. ஆமா. நீயே அனுபவி. இந்த பார், அவ பேர்ல பச்சை தண்ணி கண்ண கூட வரக்கூடாது, கொண்டே விடுவோம். சேர்ல மட்டும் வைக்காத. சேராமா சேரு. டிராவல்ஸ் ஃபோன் பண்ணியா? என்னாச்சு? மிஸ் கால் கொடுத்துருக்கேன். போடா போன. இந்தாப்பா. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் சிங்கமுத்து பேசுறேன். அந்த வண்டி இந்த வீட்டில் அக்காலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கண்ணே. உன்னோட மவனே நல்ல மிஸ் இருக்கிற டைம் ஆடாது. வண்டி எங்க? அண்ணே, என் கணக்கு படி வண்டி அனுமான் ஜங்ஷன்ல நிக்கணும். ஒரு நிமிஷம் இரு. டேய், என்னப்பா? அனுமான் ஜங்ஷன் எங்கன்னு கேளுங்கடா. அனுமான் ஜங்ஷன். ஜிங்க ஜிங்க ஜிங்க, இதானப்பா அனுமான் ஜங்ஷன், இதானா? இதானா? டேய், இங்க எங்க வண்டி இருக்குன்னு சொன்னா அவன். டேய், ஏதோ அதானே கிளம்பிடுச்சு. டேய், எடுடா எடுடா எடுடா, வண்டி எடுடா. வா. டேய், டேய், எங்கடா இவனுங்க? சாவியோட எங்கடா போயிட்டானுங்க அவங்க? டேய், எங்கடா போயிருந்தீங்க? இங்க பேல்பூரி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வண்டி வண்டி எடுடா, அந்த வண்டி போயிடுறா. எடுடா. மச்சான் செக் போஸ்டா டேய். மாட்டணும் நொக்கங்கள் பிரிச்சுவாங்கடி. ஏய், பேசாம இருக்கிறியா? गाड़ी रुको। निकल। कहाँ से आ रहा हो? यहाँ पर निकल। மச்சான் போயிடலாமாடா? டேய், பாத்திர போறாயடா. பேசாம போயிடலாம், திரும்பி போட. பின்னாடி பஸ்ரா. மாட்டணும் உள்ளதான். உள்ள போனா கூட பரவாயில்லடா, பணம் போயிருண்டா. ஏய், what happened? நத்திங். हाँ, तू आगे आओ। आओ आओ, जल्दी आओ। டேய், வண்டி உள்ள வைடா. बस रुको रुको रुको। Are you from Tamil Nadu? சார் அது Yeah. வந்து Show me license. Dicky open. மாட்டணும் தான். Hey, சார் Dicky open. Hello. எப்படி இருக்கீங்க? तुम दोनों के बीच झगड़ा नहीं है ना? சண்டை போடாம இருக்கீங்களா? ए पुलिस, हमारा दोस्त है, गाड़ी चेक करने का जरूरत नहीं है। नहीं साहब, नहीं करेंगे। ये लीजिए। இருடா இருடா. जाइए जाइए जाइए। ரொம்ப தேங்க்ஸ் சார். चल தேங்க்ஸ் चल। டேய், கேக்குறாங்களா? சொல்லுங்கடா. 3 பேரும் தான். நான் வெறும் கிளீனர் தான். உண்மையா சொல்லுங்க, கார்ல என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு தெரியாது, வேணா காரை செக் பண்ணிக்கங்க. வாய முறா. அது ஒண்ணுல நர்ஸு. சி,
ஒன்றும் இல்லை சிஸ்டர் 3 பேருக்கு ஹிந்தி தெரியாதா அவன். ரகு உண்மையை சொல்லு. அப்போ தேவையா தேவையாடா மச்சான் மச்சான் டென்ஷன் ஆகாதடா. ஹேய் நீ வேற, நாங்க 3 பேரும் ஆம்பளைங்க, நீ ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாம தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வேற. எங்க உன்னை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க போறாங்க, நாங்க பயந்துட்டோம். இங்க பார், என்னதான் உன்னை பிடிக்காம இருந்தாலும் வண்டியில் வரப்ப பாக்குறவங்க உன்னை தப்பா நினைச்சிடக்கூடாது. அந்த நல்ல எண்ணத்துல என்ன சொல்றேன்னு தெரியாம பேந்த மேல முழிச்சோம். அதை விட்டு போலீஸ்கார மாதிரி கேள்வி கேட்கற. டென்ஷன் ஆகுற. கூல் கூல். அது இல்லாம நீ எங்க ஃப்ரெண்டு வேற. எனது ஃப்ரெண்டா? இல்லையா? அப்ப கிளம்பு, நாங்க கிளம்புறோம். டேய் வாடா வாடா வாடா. இருடா. அது வந்து ஒரே ஹோட்டல்ல தங்கி இருக்கோம், பேசியிருக்கோம், பழகி இருக்கோம். அதான் எப்படி ஒரு 40 வருஷம் பழகி இருப்போமா? பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல ஒன்னா பேசி பழகி இருக்கோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம். எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? I am going to treat you all. ட்ரீட் மச்சான் இவன் கணக்கில் 100 ரூபா கழிஞ்சு போச்சு, குறிச்சு வச்சுக்கோ. கொய்யால பணத்தை எடுத்து போயிட்டு இருக்கா, ஓவரா ரசிச்சுக்கிட்டு இருக்க. என் பாக்கெட் தானே. பாக்கெட்டு உன் பாக்கெட்டு, பணம் 3 பேர் பணம்ல. பொண்ணாடாவ மாப்பிள்ள, முதல்ல இவ்வளோ காட்டி விடணும், இல்லை சொத்து புறம் போயிடும். ஆமாம் மச்சான். ஹலோ, உன் ரூம் புடியா? रूम नहीं है நகியா என்ன ஹிந்தில பேசுறான்? हिंदी தெரியாது சிங்கம். யோ பின்ன ஹிந்தி சீரியல் உண்டு சிரிச்சு பார்த்துட்டு இருப்ப? சும்மா ஆக்டிங் பா. ஒன் ரூம் ஆல் ஸ்லீப் गिव. सर होटल है, एक रूम में 2 आदमी, ये कोई धर्मशाला नहीं 6 आदमी सोने के लिए. இது மட்டும் எனக்கு நல்லா புரியுதுப்பா. ஒரு ரூம்ல ஒரு ஆளு 2 ஆளு தங்கலாம், ஒரு ஊரே தங்குறதுக்கு இது ஒன்றும் அன்னச்சத்திரம் இல்லைன்னு சொல்றேன். सर पैसा दो कुछ भी दो, रूम नहीं है. ये बात आपको समझ में नहीं आता मैं क्या बोल रहा हूँ? துப்பாக்கியை வச்சா தானே அடங்குறாங்க. அண்ணே தொடர்ந்து மேல இடத்துல இருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குண்ணே. எடுக்காது விட்டுரு. நாம எடுக்கலண்ணே ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிட போகுதுண்ணே. 236 மிஸ்டு கால்ண்ணே. சிங்கத்துக்கு ட்ரை குறைஞ்சது 20 கோடி ரூபா உன் தொகுதிக்கு தேவைப்படுது. எலெக்ஷனுக்கும் இன்னும் 20 நாள் தான் இருக்குது. ஆனால் தொகுதி மக்களை நான் இன்னும் போய் சந்திக்கலை. பணம் வசூலாச்சா இல்லையா? ஆயிடுச்சுங்க. அப்போ எலெக்ஷனில் ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவியா? நம்பிக்கை இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணுறது விதை போடுற மாதிரி, ஆனால் பணம் கொடுக்கறது மரமே நடுற மாதிரி. நம்பிக்கை இருந்தால் மட்டும் பத்தாதியா? இப்போல்லாம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு பணமும் நகையும் கொடுத்தாகணும், இல்லைன்னா உன்னை ஜெயிக்க விட மாட்டாங்க. எதிர்கட்சிக்காரனோட ஹிட் லிஸ்ட்டில் முதல்ல உன் பேர் தான் இருக்குது. அடுத்து நீ ஜெயிச்சப்பறம் தான் நம்ம மீட் பண்ணுறோம். இப்போ கிளம்பு. மச்சான் இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், கண்டதை வாங்காத. நான் புரிஞ்சுதா? இவனுக்கு பள்ளி மிட்டாய் கொடுத்துருங்க. அவனுக்கு ஒரு செயின் இருந்தால் கொடுங்க, 2 விட்டு சாகட்டும். மச்சான் இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ. அது மச்சான் ஏய் எவனா மச்சான்? மரியாதையா சொல்லு, யார் நீ? அசின் குடும்பம் உனக்கு எப்படி பழக்கம்? நடிகைக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? இல்ல நான் வந்து அதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன? நடிகை அசினோட. ஏய் என்ன கேள்வி மாப்பிள்ள, இவ அசின் வீட்டு வேலைக்காரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டில் திருட்டு போயிடுச்சு, வேலைக்காரிக்கு வலை வச்சுன்னு பேப்பரில் போட்டிருந்தாங்க. அந்த வலையிலேருந்து எஸ்கேப் ஆகி வந்தவதே அவ. நல்லவமா நடிச்சு நம்மளே ஏமாற்றி விட்டா. ஆமாம் மச்சான், நான் கூட படிச்சிருக்கேன். ஆரம்பத்துலேருந்தே இவன் மேலே ஒரு டவுட்டு தான். இதை நீ நம்புறியா? இல்லை, அப்போ நீ அது உண்மையாக சொல்லு. யார் நீ? நான் நடிகை அசினோட தங்கச்சி. ஆர்டிஸ்ட் அசினுடைய சிஸ்டர். என் அக்காவை தேடி தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இப்போ திடீர்னு ஷூட்டிங்கை சுவிட்சர்லாண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. என் கையில் இருந்த லக்கேஜும் திருட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தப்போ தான் நீங்கள் எனக்கு அடிச்சிங்க. சரி வீட்டுக்கு போக முடியாதுண்ணே, எதுக்கு இங்கேயே சுற்றிக்கிட்டு திருற? ஏற்கனவே வீட்டில் சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். நாங்களே ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கோம், எங்களை ஏன் தொல்லை பண்ணுற? உங்கள் கூட பழகினதில் எனக்கு பிடிச்சி போச்சு, அதனால தான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அக்கா வந்ததும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சரி பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மச்சான். ஏய் நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. ஏய் இருடா, எங்களை கேட்காம நீ பாட்ட முடிவு எடுக்கிற? மச்சான் ஒரு நிமிஷம் வா. ஏய் சொல்லு மச்சான்
என்னுடைய ஆம்பிஷனே தமிழில் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு அப்படியே ஹிந்திக்கு போயிட்டு ஷாருக்கானு சல்மானுக்கான ரேஞ்சுக்கு அப்படியே வேர்ல்டு ஸ்டார் ஆயினு. உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்க. நாளைக்கு எலெக்ஷனில் நீ ஒரு விஐபி ஆகணும்னா ஒரு நடிகையுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். நீ போயிட்டு ரகு கிட்ட அவளை விரட்ட வேணான்னு சொல்லு. அவன் நம்ம கூட இருந்தாதான் நமக்கு ப்ளஸ். நீ என்ன சொல்கிற? அநியாயத்துக்கு யோசிக்கிறேன் மாப்பிள்ள. வாடா.